பலரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, சீமான் அவர்களுடைய வாக்குகளை, அவருடைய அரசியலை விஜயினுடைய வரவு வந்து பாதிக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சீமான் அவருடைய வாக்கு வங்கி விஜயினால குறையுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது முதல்ல வந்து அரசியல் கள நிலவரம் தெரியாதவர்கள், அரசியலே தெரியாதவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை தான் நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்னா, நடிகர் விஜய் அவர்களிடம் இன்று இருக்கக்கூடிய அந்த தம்பி தங்கைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் அனைவருமே அரசியல் படுத்தப்படாத ரசிகர்களாக இருக்காங்க. அவங்க அதுவும் சாதாரண ரசிகர்கள் இல்லை, ஒரு வெறிகொண்ட ரசிகர்களாக இருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அரசியலில் நல்லது கெட்டது தெரியுமா, அதே போல மக்கள் பிரச்சனைகள் தெரியுமானா தெரியாது. ஆனால் அதே வேளையில் சீமான் அவரிடம் இருக்கக்கூடிய கடந்த 14 ஆண்டு காலமாக அவரை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய தம்பி தங்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் புட்டு புட்டு அவங்க வைப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாடு சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, தமிழர்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன என்று நீங்கள் அவங்ககிட்ட பெரும்பான்மை 97 பேர் நீங்கள் நிச்சயமாக அவர்கள் வந்து மிகச்சரியான ஒரு பதிலை அளிப்பார்கள். அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அவர்கள் ரொம்ப பக்குவமான நிலையில் இருக்காங்க இவர்களை ஒப்பிடும்போது. ஆனால் இவர்கள் என்று நான் குறிப்பிடுவது விஜய் ரசிகர்களை. ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு இன்னும் அந்த அரசியல் தெளிவு இல்லை. அவர்களுக்கு இன்னும் என்ன பிரச்சனை நம்ம நடக்குது, எதற்காக நம்ம வந்து தேர்தலில் நிற்கணும், எதற்காக விஜய் அண்ணா வந்து தேர்தலில் நிற்கணும், என்ன அவங்க வந்து செஞ்சிருவாங்க, நாளைக்கு முதலமைச்சராகி கான்வாயில் முன்னாடி கருப்பு படை, பின்னாடி கருப்பு பூனை படை, நடுவில் போயிட்டு கையாட்டிட்டு போயிட்டா மட்டும் முதலமைச்சர் அவங்களுடைய கடமை முடிந்து விட்டதா என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எனவே அந்த அடிப்படையில் சீமான் அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகளும் அடுத்து வரக்கூடிய வாக்குகளும் அவை தமிழ்நாட்டினுடைய நலன், அரசியல், பொருளாதாரம், சமூகம் ஆகியவற்றை சார்ந்து ஒரு தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும். ஆனால் விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் இப்படிப்பட்ட இன்னும் அரசியல் மயப்படுத்தப்படாத, அதேவேளை ஒரு வலிமையான ஒரு ஆற்றலாக இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டமாகத்தான் இருக்கிறது. எனவே அவை இந்த சஸ்டெயின் ஆகணும்னு சொல்லுவாங்க, நீடித்து நிற்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. இறுதியாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெரிந்தவர்கள். நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்வர்கள் தான் மிகச்சரியாக வாக்குகளை அளிப்பாங்க. எனவே சீமான் அவர்களுக்கு விஜயினுடைய வரவால் எந்த பாதிப்பும் இருக்க போவதில்லை. ஏனென்றால் சீமான் அவரிடம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த தம்பி தங்கைகளும் விஜயினுடைய ரசிகர் பட்டாளத்தோடு இணைந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் ஒருவேளை விஜய் ரசிகர் பட்டாளத்தில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு விரும்பக்கூடியவர்கள், அரசியல் மயமாக்க விரும்பக்கூடிய தம்பி தங்கைகள் வேண்டுமானால் சீமான் அவரிடம் வந்து சேர்வதற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கின்றன. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.